ஹாய், குட் ஈவினிங். நான் ஈஸ்வரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் எப்போவும் சொல்கிற மாதிரி 2 வேர்டு எடுத்துகிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரே வேர்டு தான். நான் சொன்னதுக்கப்புறம் ஐயோ இது இவ்வளோ நாள் எனக்கு தெரியாதே, இது இப்படியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வழக்கம் போல் ஒரு ப்ளூ ஹார்ட்டின்னு போட்டுருங்க. இல்லை இது எனக்கு நிஜமாகவே எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன வேர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எவ்ரிடே. எவ்ரிடேயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எவ்ரிடே அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து எழுதுனீங்கன்னா ஒரு மீனிங், எவ்ரி தனியாக டே தனியாக எழுதுனீங்கன்னா வேறு மீனிங். ஸோ எவ்ரிடேவை பிரித்து எழுதுனீங்கன்னா அது அட்வர்ப், எவ்ரிடேவை சேர்த்து எழுதுனீங்கன்னா அட்ஜெக்டிவ். இப்போ ஐ கோ ஃபார் அ வாக் எவ்ரிடே அப்படின்றது இந்த இடத்துல வந்து அது அட்வர்ப் ஃப்ரேஸ். ஐ கோ ஃபார் அ வாக், அப்போ கோ நான் வந்து டெய்லி நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்றத நம்ம சொல்கிறதுனால இது வந்து அட்வர்ப். அப்போ அட்வர்ப்னும் போது பிரித்து எழுதணும், எவ்ரி தனியாக எழுதணும், டேவை தனியாக எழுதணும். அதே திஸ் பேக் இஸ் குட் ஃபார் எவ்ரிடே யூஸ் அப்படின்போது இந்த இடத்துல நான் பேக் ஒரு நவுனை நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். எவ்ரிடே இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திஸ் இஸ் மை எவ்ரிடே யூனிஃபார்ம் அப்படின்னும் போது நான் சேர்த்து எழுதணும். ஸோ அட்வர்பாக நீங்கள் எவ்ரிடேவை எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் பிரித்து எழுதணும், எவ்ரி தனியாகவும் டே தனியாகவும் எழுதணும். அட்ஜெக்டிவாக எழுதுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது நவுனை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சேர்த்து எழுதணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரிடே சேர்த்து எழுதுனீங்கன்னா ஒரு மீனிங், பிரித்து எழுதுனீங்கன்னா ஒரு மீனிங். இது எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது, நான் இவ்வளோ நாள் அப்படி எவ்ரிடே எப்படி தோணுதோ எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வழக்கம் போல் ஒரு ப்ளூ ஹார்ட்டின் போட்டுருங்க. மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.